Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பஃப்டு ரைஸ் பக்கோடா. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீட்டா கட் பண்ண வெங்காயம் இது மாதிரி நீட்டா கட் பண்ணிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடலை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இஞ்சி வந்து சின்னதா பீஸா ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து பெருஞ்சீரகமும் பூண்டும் நசுக்கி வச்சிருக்கேன். ஒரு அரை பச்சை மிளகாய் எதுவும் பொடியா நறுக்கியிருக்கேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் தண்ணி பசஞ்சிக்கிறதுக்கு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொரி கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது நல்லா போட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி பசஞ்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு இது மாதிரி பசஞ்சிக்கிட்டு எடுத்து வச்சுருக்க காரப்பொடி, மஞ்சள் பொடி ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா பசஞ்சிக்கிட்டே இருங்க. அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் துருகி வச்சுருக்க இஞ்சி இதையும் இது கூட போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பெசரிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பெசரிட்டாச்சு. இப்போ அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கடலை மாவு. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பெசரிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னாக்கா சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து உப்பு சேர்க்க போகிறேன். பொரியிலே ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். எல்லாம் கலந்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்துருங்க மாவோடு சேர்த்து. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியை வந்து ஊற்றிடாதீங்க, இதமாக விட்டு தெளிங்க. ஃபஸ்ட்டு தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த திட்டத்துக்கு நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு இதில் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் நல்லா பைண்டிங் காம்பனண்ட்டாக இருக்கும் கடலை மாவு. பாருங்கள், நான் எடுத்து வச்ச ஒரு கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது வந்து எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நமக்கு பிசைஞ்சு பார்க்கும்போது அந்த மாவு நல்ல பதமாக வந்துடுச்சுனாக்கா நம்ம கடலை மாவு ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்குது. நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்க போகிறேன். ஆக்சுவலாக பக்கோடாக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். லைட்டாக தெளிச்சிட்டேன். இதை இப்போ நல்லா பிசைஞ்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கோடா போடுவோம். இந்த பாருங்கள், இப்போ பிசைஞ்சிட்டேன். இது கூட நான் வந்து ஆல்ரெடி ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஆயிலை இது கூட சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1/4 கரண்டி, சின்ன கரண்டியில் 1/4 கரண்டி அளவு சேர்த்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சூடு எண்ணெய் இது. நான் இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். எண்ணெயும் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போது பாருங்கள், கரெக்டான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இது. 2 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே போட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இப்போ நான் அப்படியே தான் போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், மாவு எப்படி பைண்டிங் ஏஜென்ட்டாக உருண்டு பிடிச்சா இது மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் இப்போ நம்ம நார்மல் பக்கோடா போடுற மாதிரி இதை போட்டு எடுக்க போகிறேன். இதெல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெய் காயாமல் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேகாது, எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இது போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு கரண்டி எடுத்து கலரி விடுங்க. நல்லா போட்டு ஒரு 2 செகண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கலரி விட்டால் தான் வந்து இது நம்ம கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும். எல்லா இடத்துலையும் நல்லா ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கும். அது இல்லாட்டி கரண்டியில் ஃபுல்லாக ஒட்டிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. அந்த நம்மளுக்கு டாட் வருது இல்லை, அதுவும் கம்மியாகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. பாருங்கள், இவ்வளோதான். இந்த டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.